ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ட் மைட் மான்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி லெஜெண்டரி ரிட்டர்ன் எபிசோட் 8. இப்போ வரைக்கும் ஹீரோ காமா இருந்தான். ஆனா இந்த எபிசோட்ல அவனோட ரியல் கேம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபைட் ஸ்டோரி இல்ல, இது ஃபுல்லா பிரெயின் கேம், ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிசினஸ் மூவ்ஸ். ஹீரோ இப்போ டைரக்டா பவர் யூஸ் பண்ணல, இன்ஸ்டெட் ஸ்மார்ட்டா மூவ்ஸ் பண்ணிட்டு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறான். எனிமீஸ் கூட புரியாம ட்ராப்ல விழுந்துட்டு இருக்காங்க. அவனோட பிளான் எவ்ளோ டீப்னு இப்பதான் தெரியும். இந்த எபிசோட்ல ஒரு மேஜர் டர்னிங் பாயிண்ட் இருக்கும். அது ஹோல் ஸ்டோரி டைரக்ஷனை மாத்தும். சோ டிலே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள போகலாம். இந்த சீன்ல ஜியாகோமாவும் கசனோவா ஜாங் டிசனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நீயும் நானும் ரொம்ப சிமிலர் தாண்டான்னு சொல்றான். அதை கேக்குறவுடன் டிசன் ஷாக் ஆகிட்டு, நீங்க உண்மையாவே அந்த கசனோவாவான்னு மீண்டும் கேக்குறான். அந்த லெஜெண்டரி லவ் அசாசின் அவனை நம்ப வைக்கிறான். அப்புறம் அவனை நோக்கி நாம ஒரு டீல் பண்ணலாமான்னு சொல்றான். டிசனுக்கு இது கொஞ்சம் ஷாக் ஆனாலும் உள்ளுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வருது. அதுக்கப்புறம் கசனோவா அவனோட பாஸ்ட் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் வெனிஸ் நகர்ல பிறந்தவன். 15 வயசுலே ஒரு மடத்துல ஹெட் ப்ரீஸ்ட் ஆனவன். 16 வயசுல லா டாக்டர் ஆகி மெடிசின், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். அப்படியே படிச்சு முடிச்ச பிறகு பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டான். இதெல்லாம் கேக்குற டிசன் உடனே அந்த டீலை ஏத்துக்கிறான். சரி, நம்ம நெகோஷியேட் பண்ணலான்னு முடிவு பண்றான். அடுத்த சீன் கம்பெனி ஆஃபீஸ்க்கு மாறுது. அங்க மேனேஜர் ரொம்ப கோபத்துல கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா சொல்ற? அவன் மாய்ஞ்சிட்டானா? லிங்க் பண்ணியிருந்த அக்கவுண்ட்ல இருந்த பணத்தையும் எடுத்து போயிட்டானான்னு கேக்குறான். பயந்து நிக்கிற எம்ப்ளாயி தடுமாறி, சார், எதுவும் ட்ரேஸ் கிடைக்கல, அக்கவுண்டே க்ளோஸ் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிட்டா எல்லா டேட்டாவும் போயிடும்னு சொல்றான். அதை கேட்டதும் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஷாக் ஆயிடுறான். முகம் முழுக்க கருமையாகி ஒரு வார்த்தையும் பேச முடியல. ஒரு ஹை ஸ்கூல் பையன் இவ்ளோ ஸ்கில் வச்சிருப்பானான்னு எல்லாரும் நம்பவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிளாண்ட் எம்ப்ளாயி ரிசர்ச் பண்ணிட்டு ஓடி வந்து, சார், கொரியாவில் இருக்கிற அக்கவுண்ட்ல பேலன்ஸ் வேகமா அதிகமாகுதுன்னு சொல்றான். உடனே மேனேஜரும் ஹெட்டும் வந்து பாக்குறாங்க. 400 மில்லியன் ஆச்சா? எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன், என்னோட இன்வெஸ்டிகேஷன் படி இது கூகுள் ஸ்டாக் போல இருக்குன்னு சொல்றான். ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேக்குறாங்க. இப்போதைக்கு 1% தான்னு சொல்லும்போது ஹெட் இன்னும் ஷாக் ஆகுறான். இவன் லாங் டேர்ம்க்கு விளையாடுறானா இல்ல வேற ஏதாவது பெரிய பிளான் இருக்கான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஸ்டீவன் கிட்ட, எப்படியாவது அவனோட கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணு, அவனோட ஃபேவரை வாங்கணும்னு சொல்றான். இதே நேரம் நியூஸ்ல எக்கனாமி அப்டேட் வருது. ஆயில் பிரைஸ் கம்மி ஆகுது. கார்ல உட்கார்ந்திருக்கும் டிசன் இதை கேட்டு, சில நாட்கள்லயே 20% ப்ராஃபிட் அடிச்சிட்டேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த மார்க்கெட்டை மெனிப்புலேட் பண்ண தெரிஞ்சா போதும், நான் 200 மில்லியன் இருந்து 600 மில்லியன் வரை வந்துட்டேன்னு அவன் கலக்குறான். இது எல்லாம் கசனோவாவால இப்போ நான் மார்க்கெட்டை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறான். அடுத்ததாக அவன் மனசுல இன்னொரு விஷயமும் கிளியர் ஆகுது. மின் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் அடுத்த வருடம் ஜஸ்ட் சீனியர் ஜூனியர் மாதிரி தான் இருக்கும்னு முடிவு பண்றான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு திரும்புறான். வெளியே எல்லாரும் நியூ இயர் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் மனசு முழுக்க பேரண்ட்ஸை பார்க்கணும்னு தான் இருக்கு. வீட்டுக்கு வந்தவுடன் அவன் கார் இறங்கி நிறைய காஸ்ட்லி ஐட்டம்ஸை எடுத்துக்கிட்டு நிக்கிறான். வீட்டை பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். நம்ம வீடு இவ்ளோ அழகா மாறிடுச்சேன்னு பெருமையா நினைக்கிறான். அந்த நேரத்துல அவனோட செல்ல நாய் ஓடிக்கிட்டு வந்து அவனை பாக்குது. அதை பார்த்தவுடன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா வீட்டுக்குள்ள சண்டை சத்தம் கேக்குது. யாரோ பணத்துக்காக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பணம் கொடு, நாங்க இப்போ கான்ட்ராக்ட் போட்டாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட டிசன், இவங்க இன்னும் இதே மாதிரி தானான்னு கூபம் ஆகுறான். அதுக்குள்ள அவனோட அம்மா கத்துற சத்தம் கேக்குது. ஒரு நாள் கூட குடும்பமா சந்தோஷமா இருக்க முடியாதா? உங்களுக்கு பணம்தான் முக்கியமானு கூபப்படுறாங்க. அதை கேட்ட டிசன் இப்பதான் சரியான டைம்னு முடிவு பண்றான். உடனே உள்ள போய், அப்பா, அம்மா, உங்க பெரிய பையன் வந்துட்டான்னு சத்தமா சொல்றான். அம்மா அவனை பார்த்ததும் சந்தோஷமானாலும் உள்ள நிலைமை மோசமா இருக்குன்னு கொஞ்சம் தயக்கம் ஆகுறாங்க. ஆனா டிசன் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ள போறான். அங்க இருக்கிற அத்தை, மாமா எல்லாரும் அவனை பார்த்ததும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெரியவங்கள பார்த்தா தலை குனிஞ்சு பேசணும் தெரியாதான்னு திட்டுறாங்க. அதுக்கு டிசன் கலக்குறான். நம்ம அப்பா அம்மா ஆனிவர்சரிக்கே வராத நீங்க இப்போ எனக்கு மேனர்ஸ் கத்து கொடுப்பீங்களான்னு நேரா கேக்குறான். அதை கேட்டவுடன் எல்லாரும் கோபம் ஆகுறாங்க. ஒருத்தர் அடிக்க வராரு. ஆனா டிசன் அசையாம நிக்கிறான்.
அந்த மாமாவின் கைய அவன் பலமா பிடிச்சு நிறுத்துறான். அந்த நேரத்துல அவனோட அப்பா இதுவரைக்கும் அடக்கி வைத்த கோபம் எல்லாம் வெடிக்குது. போதும், இப்பவே நிறுத்துங்கன்னு சத்தமா கத்துறாரு. முகம் முழுக்க கோபம் தெரிஞ்சு எல்லாரையும் பார்த்து வெடிக்கிறாரு. அந்த நேரத்துல டிசனோட அப்பாவின் அத்தை மாமா எல்லாரும் ஒரே ஷாக் ஆகி நின்றுடுறாங்க. கண்கள் பெரியதாக திறந்துட்டு இப்போ நடந்தத நம்பவே முடியலன்ன மாதிரி இருந்தாங்க. முதல் தடவையா அவங்க பெரிய அண்ணன் இப்படி நடக்கிறத பார்த்து எல்லாருக்கும் கொஞ்சம் வெக்கமும் பயமும் கலந்து ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இத பார்த்த டிசன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்பதான் அப்பா அப்படியே ஒரு லீடர் மாதிரி இருக்கார். புலி கர்ஜிக்கலன்னா காட்டுக்கு யாருமே ஓனர் இல்லன்னு நினைச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறான். அங்க இருந்த இரு மாமாக்கள் ரொம்ப பயந்துட்டு முகத்துல வியர்வை வடிக்க ஆரம்பிக்குது. சுற்றுல இருந்த சூழ்நிலையே டார்க்கா மாறி போன மாதிரி இருக்கும். டிசனோட அப்பா சின்னதா தலை ஓரமாக சாய்ச்சு குளிர்ந்த குரலில், நீங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறார். அந்த கேள்விக்கே அவங்க குழப்பமாகிடுறாங்க. அண்ணா, என்னடா இதுன்னு தடுமாறுறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க தெரிஞ்ச அண்ணன் இப்படி இல்ல. எப்பவும் அமைதியா சாந்தமா இருந்தவர் இப்போ ரொம்ப வேற மாதிரி இருக்கார். ஒரு வார்த்தையும் சரியாக சொல்ல முடியாம அவங்க திணறாங்க. அந்த நேரத்துல டிசனோட அப்பா இன்னும் ஸ்ட்ரிக்டா அதே குளிர்ந்த குரலில் பேசுறார். அதுக்கப்புறம் திடீர்னு டிசனை பார்த்து, நீயும் பெரியவர்களிடம் மன்னிப்பு கேள்னு கட்டளையா சொல்றார். டிசன் உடனே சரியப்பான்னு ஒத்துக்கிட்டு அத்தை மாமாக்களை நோக்கி தலை குனிஞ்சு, சாரி, என் தவறுன்னு சொல்றான். ஆனா அவன் மனசுல இருந்த உணர்ச்சி வேற மாதிரிதான். அத பார்த்த அந்த அத்தை மாமாக்களும் உடனே சூழ்நிலையை சமாளிக்க, சாரி டிசன், நாங்க தான் தவறாக பேசிட்டோம்னு மெதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க. டிசனும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டுறான். அப்புறம் டிசனோட அப்பா ரொம்ப சீரியஸா எல்லாரையும் பார்த்து, பணம் வேணும்னா என்னிடமில்லை, அவனிடமே கேளுங்க. இந்த வீட்டோட எல்லா பணமும் இப்போ அவன்தான் ஹேண்டில் பண்றான்னு சொல்றார். அத கேட்டவுடன் எல்லாரும் அதிர்ச்சியா, என்ன டிசனான்னு ஒரே ஷாக் ஆகுறாங்க. டிசன் உள்ளுக்குள், இப்போ அப்பா இத முன்னாடியே சொல்லியிருக்கலாமேன்னு சிரமப்படுறான். அடுத்த சீன் அவனோட கம்பெனிக்கு மாறுது. அங்க டிசன் கையில் ஒரு சின்ன பச்சை பாக்ஸ் இருக்கு. அதுல ஒரு கியூட் கங்காரு படம் இருக்கு. அத பார்த்து அவன், இது என்ன சார்ன்னு கேக்குறான். மேனேஜர் யூ கொஞ்சம் எம்பாரஸ்மெண்டோட, ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன், இது ஒரு சுவினியர்னு சொல்றாங்க. டிசன் அத பார்த்து, இத சாப்பிட்டா நானும் கங்காரு மாதிரி ஜம்ப் பண்ணுவேனான்னு குழந்தை மாதிரி கேக்குறான். அத கேட்ட மேனேஜர் யூ கன்ஃபியூஸ் ஆகி, அது தெரியலன்னு சொல்றாங்க. அப்புறம் சீரியஸா, இது ரொம்ப காஸ்ட்லி, தினமும் ஒரு மாத்திரை தான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு வெளியே போயிடுறாங்க. போகும்போது இது ஆண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அத கேட்ட டிசன் சிரிச்சுக்கிட்டு, இது மெயில் என்ஹான்ஸ்மெண்ட் மாத்திரை போல, இது கசனோவாவுக்கு தான் சரின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் மீண்டும் பிசினஸ்ல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான். இப்போதான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். 2007 முதல் 2009 வரை வரப்போகும் பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ அவன் முன்னாடியே கணக்கு போட்டுடுறான். ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் எல்லாம் டைரக்டா வாங்கினா ட்ரேஸ் இருக்கும். நான் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த உலகத்தையே பணத்தால தான் ஆள முடியும்னு அவன் திட்டமிடுறான். அந்த மாதிரி அவன் ஒரு பப்பெட்டியர் மாதிரி எல்லாரையும் பின்னாலிருந்து கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு விஷன் அவனுக்கு வரும். அடுத்த சீன்ல அவனோட கம்பெனி எவ்வளவு பெரியதா வளர்ந்திருக்குன்னு காட்டுறாங்க. பீஸா ஷாப், சிக்கன் ஷாப், கன்வீனியன்ஸ் ஸ்டோர் எல்லாம் அவனோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா மேனேஜர் யூக்கு ஒரு ஷாக். என்ன, சிஇஓ கம்பெனி கார்டுல இவ்வளவு சாப்பாடு வாங்கியிருக்காரேன்னு ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு யாராலையும் சாப்பிட முடியாது. ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சாப்பிட்டாரான்னு யோசிக்கிறாங்க. இரவு நேரம் டிசன் அவனோட வில்லால கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கான். இந்த எல்லா பேரும் ரொம்ப போரிங்னு சலிப்பா பேசுறான். அவன் முன்னாடி நிறைய கிராஃப்ஸ், நம்பர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு தான் பெரிய நாள், ஏப்ரல் 3, யுஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆகும் நாள்னு கவுண்டவுன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்கிட்ட 1 பில்லியன் ரெடி, இன்றே எல்லாம் முடியும்னு முடிவு பண்றான். அவன் கையில் மவுஸ் பிடிச்சு ரெடி ஆகுறான். கவுண்டவுன் 5, 4, 3, 2. மார்க்கெட் ஓபன் ஆகும் உடனே ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழ ஆரம்பிக்குது. அமெரிக்கன் ஸ்டாக்ஸ்ல லிமிட் இல்லாததால வீழ்ச்சி இன்னும் வேகமா நடக்குது. நியூ செஞ்சுரி மட்டும் இல்லாம நோவா ஸ்டார், ஃப்ரீமாண்ட் எல்லாம் சரிந்து விழுது. இத பார்த்த டிசன் ரொம்ப சந்தோஷப்பட்டு குழந்தை மாதிரி குதிக்கிறான். இதுதான் டாப்னு கத்துறான். அவன் கண்களில் கண்ணீர் வருது.
அவன் வாழ்க்கையில பெரிய டர்னிங் பாயிண்ட் இது. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பயங்கர சிரிப்பு கேக்குது. அவன் உடனே அத பார்த்து திரும்புறான். அவன் பக்கத்துல ஒரு நிழல் நின்றுக்கும் மாதிரி தெரியும். ஷாக்கான டிசன், யாரதுன்னு கத்துறான். இந்த சீன்ல கண்ணாடி போட்டுட்டு ஸ்லிக் பேக் ஹேர் ஸ்டைலோட ஒரு ஆள் சின்ன சிரிப்போட டிசனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். உன்னை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, என்ன நடக்குதுங்கன்னு கேக்குறான். அதுக்கு டிசன் உடனே, சார் நீங்க இப்படி திடீர்னு எப்படி மீண்டும் வந்தீங்க, இத பற்றி கடவுள்களுக்கு தெரியுமான்னு கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி முகத்தோட கேக்குறான். அவ வேற யாரும் இல்ல, கசனோவான மாதிரி இல்லாத ஜியூஸோட பிளேபாய் குழுவுல இருக்கிற கிறிஸ் வான்ஸ்டேல். அவன் டிசனுக்கு நல்ல நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். கை நீட்டி, கங்க்ராட்ஸ், நீ ப்ரொமோஷன் அடிச்சிட்டன்னு சொல்றான். அதை கேட்டு டிசன் உடனே, என்ன ப்ரொமோஷன்னு கத்துறான். ஆனா அவன் முகத்துல சந்தோஷம் மறைக்க முடியல. நான் அமெரிக்கா மார்க்கெட்ட முழுக்க சாப்பிட்டுட்டேன்னு உள்ளுக்குள்ள பெருமையா நினைக்கிறான். அவன் தன்னோட கைகளை பார்த்து அப்புறம் உடம்பையே ஸ்கேன் பண்ணி, என்னடா என் உடம்புல எந்த மாற்றமும் தெரியலையே, உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு கேக்குறான். அதுக்கு கிறிஸ், ஆமாம் மாற்றம் இருக்குன்னு சொல்றான். டிசன் உடனே, அப்படின்னா எனக்கு ஏன் தெரியலன்னு கேக்குறான். ஆனா அடுத்த நொடியில அவன் மீண்டும் குளிர்ந்த மனசோட நின்று பழைய மாதிரி இன்சென்ட் இல்லாம யோசிக்கிறான். அவன் நேரா கேக்குறான், நீங்க இப்படி திடீர்னு வந்ததுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கணுமேன்னு. அதுக்கு கிறிஸ் கண்ணாடியை தூக்கி சரி பண்ணிக்கிட்டு தாத்தா மாதிரி சிரிச்சு, சரியா கேக்குற, நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கன்னு சொல்றான். நான் ஒரு புதிய லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றான். கண்களை சின்னதா திரண்டு நேரா டிசனை பார்த்து, இத கேக்குறதுக்குள்ள நீ பைத்தியம் ஆயிடுவன்னு சீரியஸா சொல்றான். டிசன் உள்ளுக்குள் அவ்வளோ பெரிய விஷயமான்னு நினைச்சாலும் வெளியே காமிக்காம சும்மா கேக்குறான். அப்புறம் கிறிஸ் சொல்றான், இது ஒரு பழமையான, இப்போ லாஸ்ட் ஆயிடுச்சு போன லாங்குவேஜ்னு. அவன் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் கிளியரா வரும். கையிலிருந்த பென் மாதிரி ஒன்று அசைத்துக்கிட்டு, இது ஏன்ஷியன்ட் ரூன்ஸ்னு சொல்றான். டிசன் உடனே ஷாக், என்ன ஏன்ஷியன்ட் ரூன்ஸான்னு முகத்துல எக்ஸைட்மெண்ட் தெரியும். அவன் தெரிஞ்ச வர இது நாவல்ஸ், கேம்ஸ் மாதிரி மேஜிக் எலமெண்ட்ஸ்ல தான் வரும். இது ஜெர்மன் லாங்குவேஜ் மாதிரி மேஜிக்குக்காக பயன்படுத்தப்படுறது. நிறைய மர்மம் இருக்கும். கிறிஸ் அவன் ரியாக்ஷனை பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சிரிக்கிறான். டிசன் உள்ளுக்குள், இது உண்மையாவே மேஜிக்கா, இல்ல முடியாது, இந்த உலகத்துல மேஜிக் கிடையாதுன்னு தன்னையே கட்டுப்படுத்திக்கிறான். அப்புறம் சரி நான் வீட்டுக்கு போகலாமான்னு கேக்குறான். கிறிஸ் உடனே, நீ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க, சரி நீ பிஸியா இருந்தாலும் நான் இந்த சந்தர்ப்பத்துல உனக்கு கற்றுக் கொடுப்பேன்னு சொல்றான். டிசன் சிரிச்சுக்கிட்டே, நீங்க மாறவே மாட்டீங்கன்னு கிண்டலா சொல்றான். அடுத்த சீன் ரியல் லைஃபுக்கு மாறுது. டிசன் அவனோட வில்லால இருக்கான். அவன் 1 பில்லியன் பணத்தை 5 மடங்கு வளர்த்திருக்கான். அதாவது 500% ப்ராஃபிட். அவன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை குளிர்ந்த முகத்தோட பார்த்துக்கிட்டு, இது ஃபைனான்ஸ் உலகத்துல ஒரு லெஜெண்ட் ஆகும், யாராலும் இதை தாண்ட முடியாதுன்னு தன்னையே பாராட்டுறான். இப்போ ஜார்ஜ் சொரோஸ், வாரன் பஃபெட் கூட என்ன கவனிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அடுத்த நொடியில, இது போதாது இன்னும் வேண்டும்னு பேராசை கூட வருது. அவன் நினைவுல 2010க்குள்ள உலகத்துல ட்ரில்லியன்ஸ் அளவுக்கு பணம் டாக்ஸ் ஹேவன்ஸ்ல மறைஞ்சிருக்கும். அதுல ஏன் 5 ட்ரில்லியன் ஒரு சின்ன படகு மாதிரி தான்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல ஃபோன் ரிங் ஆகுது. டிசன் அதை எடுத்து, ஜோவா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அவங்க, நீ பிஸியான்னு கேக்குறாங்க. அவன், இல்ல சொல்லுன்னு பதில் சொல்றான். இன்று நாங்க வீட்ல ராபோகி பண்ண போறான், நீயும் வந்து சாப்பிடுவியான்னு கேக்குறாங்க. அவன் வீட்ல வேற யாராவது இருக்காங்களான்னு கேக்குறான். அவங்க ஹின் எயில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவன் சரி நான் பின்னாடி வர்றேன்னு சொல்லி ஃபோன் வைக்கிறான். அவன் சந்தோஷமா வெளியே வர்றான். அந்த 2 குட்டி பசங்க குக்கிங் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு பசிக்க ஆரம்பிக்குது. நானும் குக்கிங் கத்துக்கணுமோன்னு யோசிக்கிறான். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பெரிய சத்தம், பிரைட் லைட் அவன் கண்களை குத்தும். கார் அடிக்க போகுதான்னு அவன் நினைச்சு முகத்தை திருப்பி கையை நீட்டி ஏதோ பிடிக்க முயற்சிக்கிறான். அந்த லைட்டுக்குள்ள இருந்து ஒரு நிழல் மூடுபனியோட ஒரு பெண் தோன்றா. அவன் இன்னும் ஷாக்ல கைய கீழே இறக்காம, யார் நீன்னு பயந்து கேக்குறான். அவன் கீழே விழுந்து அவளை நோக்கி கத்துறான். அந்த பெண் மெதுவா, என் கிச்சனுக்கு வரவேற்கிறேன்னு சொல்றா. அவன் கண்களுக்கு முன் வெள்ளை பாத்திரங்கள், பிரகாசமான வாஸ்கள், மாடர்ன் கிச்சன் எல்லாம் தோன்றுது.
பச்சை ஹேண்ட்போக் போட்டுக்கிட்டு அழகான சிரிப்போட அவள் நின்று, நான் ட்ரான் கிம்னு அறிமுகம் பண்ணிக்கிறா. டிசன் முழுக்க ஷாக். வாயை கையால மூடி, நீங்க அந்த ட்ரான் கிம்மா?ன்னு கேக்குறான். அவள் அருகே வந்து, என்ன நீங்க என்னை தெரியாதான்னு கேக்குறா. டிசன் உடனே, தெரியும் தெரியும், நீங்க தான் ட்ரான் கிம்னு சொல்றான். அவள் சிரிச்சுக்கிட்டே, லோயர் வேர்ல்டுல என்ன அப்படிதான் கூப்பிடுறாங்களான்னு கேக்குறா. ஆமாம், நீங்க தான் ட்ரான் கிம்னு அவன் கன்ஃபியூஸா சொல்றான். அப்புறம் அவ கேக்குறா, உனக்கு ஏதாவது விருப்பம் இல்லையான்னு. டிசன் புரியாம நிக்கிறான். உடனே அவள் சொல்றா, நீ குக்கிங் கத்துக்கணும்னு நினைச்சேன்னு. டிசன் ஷாக். இதையும் கடவுள்கள் கேக்குறாங்களான்னு பயந்து போறான். உள்ளுக்குள், நான் சும்மா ராபோகி சாப்பிடணும்னு தான் நினைச்சேன்னு நினைக்கிறான். அவள் குளிர்ந்த குரல்ல, கடவுள்களுக்கு எல்லாம் தெரியும். உன்னை மாதிரி கர்மா பாயிண்ட்ஸ் அதிகமா உள்ளவர்களை நாங்கள் எப்பவும் கவனிக்கிறோம்னு சொல்றா. டிசன் உள்ளுக்குள், என்னடா இந்த பாயிண்ட்ஸ் விஷயம்னு யோசிக்கிறான். அவள் விளக்குறா, மனுஷங்க சம்பாதிக்கிற கர்மா பாயிண்ட்ஸ் ரொம்ப வேல்யூபிள். அதனாலதான் கடவுள்கள் உன்னிடம் வர்றாங்கன்னு. டிசன் கேக்குறான், ஏன் கடவுள்கள் மனிதர்களிடம் இருக்கணும்னு. அதுக்காக, நீ சாவதுக்கு அப்புறம் புரியும்னு டார்க்கா பதில் சொல்றா. அவள் எச்சரிக்கிறா, எல்லா கடவுள்களும் நல்லவர்கள் இல்லை, கவனமாயிருன்னு. அந்த நேரம் சூழ்நிலை டார்க்கா மாறுது. அவள் கண்கள் எமோஷன் இல்லாம குளிர்ந்த மாதிரி தெரியும். உன் முன்னோர்கள் மட்டும் வேற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்றா. டிசன் உள்ளுக்குள், நீயும் என் முன்னோர் இல்லையேன்னு நினைக்கிறான். அவன் முடிவு பண்ணி, நான் மனிதன், எனக்கு குறைகள் இருக்கும், நீங்க உதவி பண்ணணும்னு டீலை ஏத்துக்கிறா. அவள், நான் கவனிக்கிறேன்னு சொல்றா. குக்கிங் என்பது சாப்பாடு மட்டும் இல்ல, அது மனித உடம்பையும் மனதையும் ஹீல் பண்ணும்னு சொல்றா. இதை கேட்ட டிசன் உள்ளுக்குள், ஐயோ இது என்னடான்னு அழுத்திக்கிறான். அடுத்த சீன் இரவு. அவன் வீட்ல கிச்சன்ல ரொம்ப ப்ரோவா வெங்காயம் நறுக்கி பேன்ல டாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜோவாவோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து, உங்க அண்ணா செஃப்பான்னு கேக்குறாங்க. ஜோவா, இல்ல, அவன் சாதாரணமா நூடுல்ஸ் தான் பண்ணுவான்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் அவனை பார்த்து அட்மையர் பண்றாங்க. டிசன் ராபோகி ரெடி பண்ணி அழகா டெக்கரேஷன் பண்றான். இது என் முதல் தடவை, நல்லா இருக்கான்னு தெரியல, நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றான். அவங்க 3 பேரும் ஷாக் ஆகி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நொடியில ஒருத்தர் கையில் இருந்த ஃபோர்க் கீழே விழுந்து அம்மான்னு தப்புறாங்க. ஜோவாவும் அவங்க ஃப்ரெண்டும் முகம் முழுக்க வலி, நீல நரம்புகள் தெளிவா தெரியுது. அவங்க உடம்பே அசையாம நிக்குது. அத பார்த்த டிசன் முழுக்க பயந்து, என்னாச்சு என்னாச்சுன்னு பதறி கேக்குறான். அவன் மனசுல, நான் ஏதாவது தவறா பண்ணிட்டேனான்னு பயம் பிடிச்சு விடுது. அந்த பிள்ளைகள் திடீர்னு சத்தமா கத்துறது டிசனோட முழு கவனத்தையும் இழுக்குது. என்னாச்சுடான்னு அவன் கேக்குறான். ஆனா யாரும் பதில் சொல்லல. அவங்க இன்னும் கத்திக்கிட்டே இருக்காங்க. வாசல் முன்னாடி நின்னு டிசன் கலங்கி போய், ஜோவா என்னாச்சு, நீங்க எல்லாரும் ஓகே தானே, ஏன் இப்படி அழுறீங்கன்னு பதட்டத்தோட கேக்குறான். அவன் சொல்லியும் சூழ்நிலை சும்மா சைலண்டா ஆகிடுச்சு. இப்படி ஜோக் பண்ணாதீங்க, இது காமெடி இல்லன்னு அவன் எரிச்சலோட சொல்லுறான். அந்த 3 பேரும் சத்தமில்லாம அழுதுகிட்டே திரும்பி ஒரே நேரத்துல தங்கள் காட்டு விரல டிசனை நோக்கி நீட்டுறாங்க. அவன் கிட்டவே ஏதோ பிரச்சனைன்னு காட்டுற மாதிரி. அத பார்த்த டிசன் கோபத்துல, நீங்க எல்லாம் என்னடா செய்றீங்கன்னு கத்துறான். அந்த நேரத்துல அடுப்புல சுட்டிக்கிட்டு இருந்த சாப்பாடு சுழலும் சத்தத்தோட, ரொம்ப டேஸ்டா இருக்கு, எப்படி பண்ணீங்க, என்ன மருந்து போட்டீங்கன்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. டிசன் சிரிச்சுக்கிட்டு, இவ்வளவு சீக்கிரமா சாப்பிட்டுட்டீங்க, கொஞ்சம் குளிரட்டும்னு சொல்றான். ஒரு பிள்ளை ஒரு மீட் பீஸ ஸ்கியூவர்ல குத்தி டிசனுக்கு நீட்டுறது. இது ஸ்பேஸ் கிளாஸ் ரபோகி, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. டிசன் கொஞ்சம் தயக்கத்தோட அதை எடுத்துக்கிட்டு சாப்பிடுறான். ஆனா அது வாய்க்குள்ள போன உடனே தாங்க முடியாம வாந்தி எடுக்கிறான். உள்ளுக்குள், இது என்னடா, ஏன் தவறான்னு அவன் யோசிக்கிறான். மனசுக்குள்ள இருந்த அசௌகரியத்தை அடக்கிக்கிட்டு, அம்மா எனக்கு மயக்கம் வரா மாதிரி இருக்குன்னு சொல்லுறான். அதுக்கப்புறம் உடனே சுற்றுல இருந்தவர்கள் கத்த ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் டிசன், நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நீங்களுமே உங்க ஹஸ்பண்ட் கூட ரபோகி ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறீங்களான்னு கிண்டலா பேசுறாங்க. ஜோவா, அண்ணா சாரி, நான் போய் பேட்டன் பாக்கறான்னு சொல்றாங்க. டிசன் சிரிச்சுக்கிட்டு, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்றான். ஒரு பிள்ளை, அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. அந்த சூழ்நிலை முழுக்க லைட்டா மாறிடுது. டிசனுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுது. இவங்களோட இப்படியே இரவு நேர ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது நல்ல மெமரிஸ்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சிஸ்டம் வாய்ஸ் மாதிரி, நீங்க கர்மா பாயிண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு அனௌன்ஸ் ஆகுது. மீண்டும் இதேதானான்னு அவன் சலிப்பா நினைக்கிறான்.
கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளம்பிடுறாங்க. மீண்டும் சூழ்நிலை அமைதியா மாறிடுது. டிசன் கம்ப்யூட்டர் முன்னாடி சீரியஸா உட்கார்ந்து இப்பதான் ரியல் கேம் ஸ்டார்ட்னு நினைக்கிறான். பணம் சம்பாதிப்பது வேறு, பாயிண்ட்ஸ் வேறுன்னு அவன் கிளியரா புரிஞ்சுக்கிறான். இப்ப அவன் கவனம் எஃப்எக்ஸ் மார்ஜின் ட்ரேடிங்க்கு. கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஸ்டாக் சார்ட்ஸை பார்த்துக்கிட்டு ரியல் எஸ்டேட் எஃப்எக்ஸ் தான் முக்கியம், இந்த தடவை நான் எஃப்எக்ஸை டார்கெட் பண்றேன்னு முடிவு பண்றான். அவன் கை வேகம் பயங்கரமா அதிகரிக்குது. 2007 ஏப்ரல் ட்ரேடிங் பிரைஸ் எல்லாம் கணக்குல போடுறான். 50 டைம்ஸ் லெவரேஜ், இது ரிஸ்கியானாலும் பெரிய கேம்னு யோசிக்கிறான். இதுவரைக்கும் நான் காப்பாத்தி வைத்த கேபிட்டல் இப்ப யூஸ் ஆகும்னு சிரிச்சுக்கிறான். கெனடியன் டாலரின் வேல்யூவை நான் காப்பாத்துவேன்னு முடிவு பண்றான். ஸ்கிரீன்ல நம்பர்கள் வேகமா ஓட ஆரம்பிக்குது. அவன் இதய துடிப்பு கூட அதிகரிக்குது. இந்த கேம் முடிஞ்சா ஒரு புதிய எரா ஆரம்பிக்கும்னு நினைக்கிறான். 10 பில்லியன்ல 5 பில்லியன், 50 டைம்ஸ் லெவரேஜ், 1 பில்லியன் என் மார்க்கெட்ல, மிச்ச 4 பில்லியன் கெனடியன் டாலர்ல எல்லாம் கிளியரா பிளான் பண்றான். HSBCல இருந்து எடுத்த 2 பில்லியனையும் திருப்பி கொடுத்துட்டேன், இப்ப நான் முழுக்க ஃப்ரீன்னு சிரிக்கிறான். அவன் கீபோர்ட்ல ஒரு பட்டனை அழுத்தி இதுதான் என் முதல் இலக்குன்னு நினைக்கிறான். பின்னாடி நிம்மதியா சாஞ்சு உட்கார்ந்து இப்ப நான் ரிலாக்ஸா காத்திருந்தா போதும், பணம் தானா வரும்னு நினைக்கிறான். அதே நேரம் மற்றொரு இடத்துல அவனோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் முடிஞ்சிடுச்சுன்னு நியூஸ் வரும். லியோ ஸ்டூவர்ட் ஷாக் ஆகி என்னடா நடக்குதுன்னு கேக்குறான். அவன் எல்லாத்தையும் வித்துட்டான், அக்கவுண்ட்ல 10,000 மட்டும்தான் இருக்கு, மிச்ச பணம் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க. லியோ இந்த ஸ்டாக் கார்டு வந்து காற்று மாதிரி போயிடுறான்னு அதிர்ச்சி அடைகிறான். டைரக்டர் கோபத்துல அவனை கண்டுபிடிங்கன்னு கத்துறான். ஒருத்தர் பயந்து அவன் எஃப்எக்ஸ் மார்க்கெட்டுக்கு மாறிட்டான் போலன்னு சொல்றான். அதுக்கே லியோ இன்னும் ஷாக்கு. 1 பில்லியன் பணம் எஃப்எக்ஸுக்கு போயிருக்குன்னு ரிப்போர்ட் வரும். எல்லாரும் அவனை ரகசியமா அட்மயர் பண்றாங்க. ஸ்டாக் செயின்ட் இப்போ எஃப்எக்ஸ் செயின்ட் ஆகிட்டான்னு சொல்றாங்க. அடுத்த சீன் ஜூலை மாதம். ஸ்கூல் லைஃப் நார்மலா நடக்குது. டிசன் கார்ல இருந்து இறங்கி வர்றான். அவன் அம்மாவை வச்சு ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஃபேன் வைக்க சொல்லி அதுக்கு கூட பாயிண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்க அம்மா ரொம்ப சூப்பர்னு பேசுறாங்க. டிசன் சிரிச்சுக்கிட்டு நான் ஸ்காலர்ஷிப் அனானிமஸா கொடுத்தாலும் கூட பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றான். அவன் மனசுக்குள்ள இன்றுதான் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ற நாள், 3 மாதம் முடிஞ்சிருச்சு, கெனடியன் டாலர் ஓவர் வேல்யூ ஆகிருச்சுன்னு யோசிக்கிறான். அத பார்த்து அவன் ஃப்ரெண்டு என்னடா இப்படி முகம்னு கேக்குறான். இவன் இப்படி இருந்தா கண்டிப்பா ஏதாவது பெரிய விஷயம் நடக்கும்னு டவுட் பண்றான். அந்த நேரத்துல டிசனோட ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அவன் எடுத்து ஹலோன்னு சொல்றான். அதுக்கு அடுத்த பக்கம் இருந்து ஒரு பெண் சத்தமா டேனியல்னு கத்துறா. டிசன் ஷாக்கு. இந்த குரல்னு நினைக்கிறான். கிளாராவான்னு அவன் சந்தேகத்தோட கேக்குறான். அந்த நினைவுகள் எல்லாம் அவனுக்கு மீண்டும் வருது. மழையில் நின்றது, அந்த கிஸ், அவன் உதட்ட தொட்டு அந்த நினைவுல மூழ்கிடுறான். கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் யார் அந்த கிளாரான்னு கிண்டல் பண்றாங்க. அந்த பக்கம் கிளாரா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. டிசன் சும்மா ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றான். அவள் லியோ ஸ்டூவர்ட் உன்னை கேட்க சொன்னார்னு சொல்றான். டிசன் சிரிச்சுக்கிட்டு அவருக்கும் என் வணக்கம் சொல்லுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிளாரா மெதுவா நாம தூரமா இருந்தாலும் என் மனசு எப்பவும் உன்னோட தான் இருக்கும்னு சொல்றா. So guys, இந்த எபிசோட் 8 இங்க முடியுது. இந்த எபிசோட்ல ஹீரோவோட லைஃப்ல இன்னொரு நியூ கேர்ள் என்ட்ரி ஆகிடுச்சு. இப்போ அவனோட ஹேரம் இன்னும் பெருசாகுது. ஆனா இது ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். இன்னும் எவ்ளோ பேர் வருவாங்கன்னு தெரியல. ஹீரோவோட லைஃப் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்க சப்போர்ட் தான் நெக்ஸ்ட் எபிசோட டிசைட் பண்ணும். பிளேலிஸ்ட்ல ஃபுல் ஸ்டோரி இருக்கு, அத பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. Thanks for watching. See you in the next episode.